அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூழலை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல் மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6th to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை 5 குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் 2 பேர் வீதம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து எப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதனுடைய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 5th நவம்பர், அதான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன தலைப்பு அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இயற்கை வளங்களின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உலகம் வெப்பமயமாதல். அடுத்து இன்னொரு தலைப்பு பார்த்திங்கன்னா புதுப்பித்தல், ஆற்றல் புதுப்பித்தல். வேறு இன்னொரு தலைப்பும் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் மாசு சார்ந்த நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புகளை வினாடி வினா வந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து வைக்க போகிறாங்க. அது எந்தெந்த விதமாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஆன்லைன் தகுதி சுற்றுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அடுத்து மாவட்ட சுற்று, மண்டல சுற்று, மாநில இறுதி சுற்று. நீங்கள் எப்பயும் போல் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆரில் போய் www எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் TACKON.org/SOOZHL இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் இங்கிலீஷ், தமிழ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழில் டச் பண்ணிங்கன்னா தமிழ் மாறிடும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா படித்து பார்த்துக்கோங்க. வெல்கம் டு சூழல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள் டீம் மெம்பர் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்க ஒரு டீமுக்கு வந்து 2 பேர் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்னு. இந்த இடத்துல அந்த மாணவனோட பெயரை வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் கேப்ஸ் லெட்டர்லேயே அடிங்க. நீங்கள் அடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பக்கம் ஆரோ மார்க் இருக்கா, நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோன்னே டீம் மெம்பர் செகண்ட்ஸ் நேம்னு சொல்லி கொடுத்துக்கும். யாரை கொடுக்குறீங்களோ அவங்கள நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்க மாதிரியே அடிங்க. அடிச்சுட்டு அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இமெயில்னு சொல்லி. என்டர் த இமெயில் ஐடி ஆஃப் எனி ஒன் டீம். ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து நம்ம வந்து மெயில் ஐடி வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். ஒரு டீமுக்கு ஒரு மெயில் ஐடி தான் கொடுக்க முடியும் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ 5 டீம் பிரிக்கிறோம் அப்படின்னா 5 டீமுக்கு 5 மெயில் ஐடி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு டீமுக்கு ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். அது டீச்சரோட மெயில் ஐடியாக இருக்கணும், இல்லை பேரண்ட்டு, இல்லை அந்த டீம் மெம்பரோட மெயில் ஐடியாக கூட இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். சரிங்களா? இதை டச் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்களுக்குரிய மெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். நான் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வெரிஃபைங் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஓடிபியை அந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம இப்போது உங்கள் மெயில் ஐடியை போய் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஓடிபி வந்திருக்கும். அதை எடுத்து அதில் வந்து என்ட்ரி பண்ணுவீங்க. இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன். நான் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்டர் த இமெயில் ஐடி ஆஃப் எனி ஒன் டீம் மெம்பர் ஆர் பேரண்ட் டீச்சர் இட் வில் பி வெரிஃபைட் பை ஓடிபின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ திரும்ப நம்ம பேக் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட் வேர் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல ஆரோ மார்க்கை டச் பண்ணோன்னே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து இதில் டச் பண்ணிடுங்க. டச் பண்ண பிறகு
திரும்ப பாருங்கள் ஸ்கூல் நேம் கேட்கும். உங்களுடைய ஸ்கூல் நேமை அங்கே வந்து அடிச்சுக்குங்க. நீங்கள் மதுரைன்னு போட்டு திரும்ப இதை டச் பண்ணிங்க. டச் பண்ணினே ஆஸ்க் யுவர் ஸ்கூல் பிரின்சிபல் ஆர் இன்சார்ஜ் ஃபார் த கோடு கேட்டிருக்காங்க. யூடேஸ் கோடு. உங்கள் ஸ்கூலுக்கான யூடேஸ் கோடை வந்து அடிச்சுங்க. நீங்கள் அடிச்சுட்டு டச் பண்ணிட்டுனா ஆரம்பம் டச் பண்ணிட்டேன்னா ஸ்கூல் டைப் கேட்டிருக்கோம். செலக்ட்னு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூலும் கொடுத்துருங்க. ப்ரைவேட் ஸ்கூல்னால் ப்ரைவேட் ஸ்கூலும் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். அந்த ஆரோ மார்க் தான் நெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் டீம் மெம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6th-லேருந்து 9th வரைக்கும் நீங்கள் 6th-ஓட 9th வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை 6th-ஓட 8th 7th யாருனாலும் டீம் மெம்பராக இருக்கலாம். அதே கிளாஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த கிளாஸுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 8ன்னு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டீம் மெம்பர் 2க்கு நம்ம போகணும். அதுக்கு என்ன செய்யணும், இப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணி இப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா டீம் மெம்பர் 2ன்னு வந்திருக்கும். அது கீழே பாருங்கள் ஆரோ மார்க் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நான் 8லேயே செலக்ட் பண்ணுங்க. 8ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. என்டர் த மொபைல் நம்பர் ஆஃப் யுவர் ஸ்கூல் இன்சார்ஜ் ஆர் ஏ பேரண்ட்டு. ஒன்று இதுக்கு யார் இன்சார்ஜ் எடுத்துருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர், இல்லைன்னா அந்த பேரண்ட் நம்பரை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய நம்பரையே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எதுக்கு இந்த நம்பர் கேட்குறாங்கன்னா அந்த நம்பருக்கு தான் அவங்க வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெசேஜ் எல்லாமே இதில் தான் வரும். இப்போ பாருங்கள் நம்பரை அடிச்சுட்டு கீழே போய் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் தேங்க்யூ அந்த அந்த பிள்ளைகளோட நேம் போட்டு யுவர் டீம் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் ஃபார் த சூழல் கியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மெயிலில் வந்து எல்லாமே வந்து வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைனில் அப்படிங்கிறது டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு டேக்கு 2 தடவை நீங்கள் வந்து நல்லா வந்து இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்க. இப்போ பாருங்கள் எனக்கு மெயில் ஐடிக்கு அவங்க வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் சூழல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோம் அப்படிங்கிறது என் மெயில் ஐடிக்கு அது வந்து வந்துருச்சு. சரிங்களா? அவங்களோட நேம் போட்டே வந்திருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. ஒரு டீமுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி தான் கொடுக்க முடியும். அதே மெயில் ஐடியை திரும்ப திரும்ப நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பாருங்கள் கிளிக் ஹியர் டு ஜாயின் த வாட்ஸ்அப் சேனல் ஃபார் குயிக் அப்டேட்ஸுங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட நீங்கள் போய் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்களேன் அவங்களுடைய எல்லாமே வந்து .com எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை டச் பண்ணாவே உள்ளே போயிடலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு டீம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் எத்தனை டீம் இருக்கோ அத்தனை டீமுக்கும் நீங்கள் வந்து 5 டீம் மேக்ஸிமம் 5 டீம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. 5 டீமுமே நீங்கள் வந்து இதே மாதிரியே பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.